காணொலி ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குது திருவொற்றியூர்ல. அதுல இன்னொரு காணொலியும் வைரல் ஆச்சு. அதை பத்தியும் பேசுங்க. எல்லாருக்கும் தீப தரிசனம் காட்டினா இல்ல செய்கைகள் எப்பொழுதுமே எப்படி வேண்டுமானாலும் திரித்து கூறப்படலாம். அன்றைய தினம் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது 6 மணிக்குத்தான் அந்த கவாடம் திறந்தார்கள். மக்கள் முன்கூட்டியே கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் செல்லுகின்ற போது அதிக நேரம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று கூறியவுடன் நான் அருகிலே சென்று கிட்டத்தட்ட 50,000 மக்கள் இன்றைக்கு மாத்திரம் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே சற்று பொறுமையாகத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. உங்களுக்கு வேறு ஏதாவது வகையில் உதவி தேவைப்பட்டால் தண்ணீர் அல்லது வேறு ஏதாவது இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு வேறு ஏதாவது மருத்துவ தேவைப்பட்டால் அல்லது பசி போன்ற மயக்கங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதற்கு உதவி செய்கிறோம். முடியவில்லை என்றால் வாருங்கள், நான் கூட உடன் அழைத்து செல்கிறேன் என்றுதான் கூறினேன். பிரித்து கூறுவது அங்கொன்றும் இங்கொன்றும் வெட்டி விட்டாக வெட்டினால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். இன்னைக்கு வளர்ந்துவிட்ட விஞ்ஞான யுகத்திலே திருக்கோயில்களை பொறுத்தளவில் விஐபிகள் தரிசனம் அது என்பது அவர்களுடைய பணி நிமித்தத்தை பணியினுடைய அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இந்த சூழல் அமைகின்றது. இதை முழுமையாக ஊடகங்கள் தான் நெகட்டிவாக வந்த விஷயத்தை பற்றி பேசுகின்ற போது பாசிட்டிவ் விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். நிச்சயமாக அதற்காக நாங்கள் வருத்தப்பட மாட்டோம், கோபப்பட மாட்டோம். அந்த குறைகளை நிறைகளாக்குவதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நேற்றைக்கு கூட எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி. காஞ்சியிலே இருக்கின்ற சின்னவாள் அவர்கள் சுமார் 33 கிலோ உயரம் கொண்ட 24 அடி உயரம் கொண்ட தங்கத்தேரை ஒப்படைத்தார். அவரோடு இணைந்து நானும் அந்த தங்கத்தேரை ஒப்படைப்பதற்குண்டான பணிகளை மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அந்த தங்கரதம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதை கண்டு தரிசித்தார்கள். சிறு அசம்பாவிதம் இல்லை. அதே போல் நீங்கள் கூறிய திருவொற்றியூருடைய இந்த தீபத்திற்கு திரட்டப்படுகின்ற ஆதிபுரீஸ்வரர் கவாலம் திறப்பு நிகழ்ச்சியில் 3 லட்சம் பேர் மக்கள் பயன்பெற்றிருக்க பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடையூறு, சிறிய அசம்பாவிதம் கூட இல்லாமல் முழுமையாக நேற்றோடு அந்த தரிசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே லட்சக்கணக்கான கூடுகின்ற மக்கள் என்றாலும் சரி, 1000 கணக்கிலே திருவிழா காலங்களில் கூடுகின்ற மக்கள் என்றாலும் சரி, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தேவைகளை முழுமையாக நிறைவு செய்கின்ற அரசாக இந்த திராவிட மாடல் அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.